ஒரு பெரிய காட்டுல சோனா குருவி வாழ்ந்து வந்துச்சு. அது ரொம்ப நல்ல குருவி, எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்கும். அதோட கனவு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாம இருந்து இறந்து போயிடுச்சு. இதனால சோனா அதோட கூட்டுல தனியா இருந்தது. அந்த கூட்டுல சோனாவோட முட்டை ஒண்ணு இருக்கு. இன்னும் 4-5 நாள்ல அதுல இருந்து குஞ்சு வெளி வந்துடும். இருந்தாலும் சோனா குருவி ரொம்பவும் குழப்பமாவே இருந்தது. மறுநாள் சோனா குருவி டாக்டர் கிட்ட போச்சு. டாக்டர், எனக்கு உடம்பு சரியில்லை, அடிக்கடி மயக்கம் வருது, எதை பார்த்தாலும் மங்களா தெரியுது, எப்பவும் உடம்பு நடுங்கிக்கிட்டே இருக்கு, எனக்கு ஏதாவது மருந்து கொடுங்க. சோனா, உங்க உடம்ப 2 வருஷமா நான் தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க வியாதிக்கு என்கிட்ட மருந்து கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த வியாதிக்கு யாருகிட்டயுமே மருந்து கிடையாது. நீங்க வாழ போறதே இன்னும் கொஞ்ச நாள் தான். இத சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் உண்மையை சொல்லிதானே ஆகணும். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க. டாக்டர், நான் மட்டும் தனியா இருந்தா சாக போறது நினைச்சு பயப்பட மாட்டேன். ஆனா கூட்டுல என்னோட முட்டையும் இருக்கு. அதுல இருந்து குஞ்சு வந்து அது கொஞ்சம் பெருசா வர வரைக்கும் நான் உயிரோட இருந்தா போதும். அதுக்கு ஏதாவது மருந்து தாங்க டாக்டர், ப்ளீஸ். சோனா, நான் சொல்றத புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட எந்த மருந்தும் இல்லை. பிறகு சோனா வருத்தத்தோட தன்னோட கூட்டுக்கு வந்துச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? நான் இறந்துட்டேன்னா என் முட்டை என்ன ஆகும்? இல்ல அப்படியே விடக்கூடாது, நான் உயிரோட இருக்கப்பவே யார்கிட்டயாவது முட்டையை கொடுத்துருவேன். இப்படி நினைச்ச சோனா முட்டையை எடுத்துக்கிட்டு காலுக்காக வீட்டுக்கு போச்சு. காலண்ணா, காலண்ணா. சோனா தங்கச்சி, என்ன விஷயம்? காலண்ண, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன். எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணணும். சோனா தங்கச்சி, நம்மள மாதிரி பறவைங்களுக்கு நோய் வர்றது, அப்புறம் அது சரியா போறது, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. இதையெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. சரி, ஏதோ உதவின்னு சொன்னீங்க, என்ன உதவி? காலண்ண, இது என்னோட முட்டை. இன்னும் 2 நாள்ல இது பொரிச்சு குஞ்சு வெளியே வந்துடும். இதை உன்னோட கூட்டுல வச்சுக்க. நான் இறந்துட்டேன்னா என் குழந்தைய நல்லபடியா வளர்த்துறேனே. இல்ல சோனா, இது எங்களால முடியாது. வேற ஏதாவது உதவி இருந்தா சொல்லு, செய்யறோம். முட்டையை அடக்காத்து குஞ்சு பொறிச்சு அதை வளர்க்கறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. ஒருவேளை இதுல எங்கேயாவது தப்பு நடந்துச்சுன்னா அந்த பாவம் எங்களுக்கு தான் வரும். அதுவும் இல்லாம இப்ப என்னோட குழந்தையும் வெளில வர நேரம். அதனால நீ வேற யாருக்கிட்டையாவது முட்டையை கொடுக்க முயற்சி பண்ணு. பிறகு சோனா குருவி முட்டையை எடுத்துட்டு சோகமா கிளியோட கூட்டுக்கு போச்சு. என்ன கோரி, எப்பவுமே இப்படி இருந்தா எப்படி? எப்பவாவது ஒரு முறையாவது நல்ல காரியம் பண்ணலாமே. நான் என் முட்டையை அடக்காக்குறேனே, அதுவே நல்ல காரியம்தான். அடுத்தவங்க முட்டையெல்லாம் அடக்காக்க என்னால முடியாது. முட்டையை எடுத்துக்கிட்டு போன சோனா குருவி கிளிக்கிட்ட போச்சு. கிளி என்ன, எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை, சீக்கிரமா இறந்துருவேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால என்னோட இந்த முட்டையை உங்க கூட்டுல வச்சு வெளியில வரப்போற என் குழந்தைய நீங்களே நல்லபடியா வளர்த்து ஆளாக்குங்க. தயவு செஞ்சு எனக்காக இந்த உதவி செய்யுங்கண்ணே. சோனா, நானும் இந்த கூட்டுல தனியா இருக்கிறேன். நினைச்சா வெளியில இருப்பேன், நினைச்சா கூட்டுல இருப்பேன். அதனால உன் முட்டைக்கு என்னால சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, புறா கிட்ட போய் கேட்டுப்பாரு, அது கண்டிப்பா உதவி செய்யும்னு நினைக்கிறேன். சோனா குருவி மீண்டும் முட்டையை தூக்கிட்டு புறா வீட்டுக்கு போச்சு. ஆனா புறாவும் முட்டைய வாங்கி சோனா குருவியோட குழந்தைய வளர்க்க மறுத்துடுச்சு. வேற வழி இல்லாம சோனா குருவி முட்டையை தூக்கிட்டு தன்னோட கூட்டுக்கே வந்துடுச்சு. கடவுளே, ஏன் இப்படி கல் நெஞ்சா இருக்கிற? நான் என்ன என் உயிரை காப்பாத்துனா கேக்குறேன், என் குழந்தை உயிரை காப்பாத்துன்னு தானே கேக்குறேன். அது இந்த உலகத்துல வாழறது உனக்கு பிடிக்கலன்னா அதையும் என் கூடவே கூட்டுக்க. சோனா குருவி இப்படி அழுதுகிட்டே இருக்கு. ராத்திரி ஆயிடுச்சு. காலு, இனிமே எனக்கு சத்தான உணவா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா. பகல் பூரா இந்த முட்டையை அடக்காக்க அது மேல உட்கார்ந்து உட்கார்ந்து என் இடுப்பெல்லாம் வலிக்குது. என் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. கோரி, என்னைக்கு நீ முட்டை இட்டியோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் உணவையும் சேர்த்து நீ தான் சாப்பிட்ற. அப்புறம் எப்படி உன் உடம்பு வீக்கா போகும்? கோரி, எனக்கு சோனா குருவி ஞாபகமாவே இருக்கு. நாம எவ்வளவு நாள் அது கூட்டிலேருந்து உணவை திருடி சாப்பிட்ருப்போம். நான் சோனா குருவி கிட்டேருந்து முட்டையை வாங்கலான்னு தான் நினைச்சேன்.
ஆனா நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. இப்பவே கிளம்பி சோனா குருவி கூட்டுக்கு போங்க. இப்படி பேசிக்கிட்டே 2 பேரும் படுத்தாங்க. கோரிக்காகம் தூங்கினதும் காலுக்காக சத்தம் போடாம கிளம்பி சோனாக்குருவி வீட்டுக்கு போச்சு. சோனாக்குருவி கூட்டுக்கு காலுக்காகம் போனப்ப அங்க சோனாக்குருவி செத்து கிடந்துச்சு. இத பார்த்த காலுக்காக மனசு தாங்காம அழுதுச்சு. சோனா தங்கச்சி, எங்களையெல்லாம் விட்டுட்டு போயிட்டியா? நீ போயிட்ட, இருந்தாலும் உன் முட்டைக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். அதுலேருந்து வரப்போற உன் குழந்தைய என் குழந்தையாவே வளர்ப்பேன். பிறகு காலுக்காக சோனாக்குருவி முட்டையை எடுத்துக்கிட்டு தான் கூட்டை நோக்கி பறந்துச்சு. காலு கூட்டுக்கு போய் சேர்ந்தப்ப கோரி நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. காலு கோரியோட முட்டை பக்கத்துல சோனாக்குருவி முட்டையை வச்சுட்டு படுத்து தூங்குச்சு. காலு, இது ஏது நம்ம கூட்டுல 2 முட்டை இருக்கு? ராத்திரி நீ ஏதாவது முட்டை இட்டுட்டியா? கோரியோட சத்தத்துல எழுந்திரிச்ச காலுக்காகவும் தான் மனசுல இப்படி நினைக்க ஆரம்பிச்சது. இது சோனா குருவி முட்டை தான்னு சொன்னா முட்டைய கீழே தள்ளி விட்டு கண்டிப்பா உடைச்சிடுவா. வேற ஏதாவது தான் சொல்லி சமாளிக்கணும். ஓ, 2 முட்டையா? அப்ப இது சந்தோஷமான விஷயம்தான். கோரி, நீ தான் தூக்கத்துல இந்த முட்டையையும் விட்டுருப்ப. இப்ப அந்த முட்டைய தூக்கி வெளியே எரிய போறேன் பாரு. காலு, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ராத்திரி சோனா குருவியோட முட்டையை எடுத்துக்கிட்டு வந்ததால நம்ம கூட்டுல வச்ச. உண்மையே சொல்லு. ஆமா, இது சோனா குருவியோட முட்டை தான். நேத்து அது கூட்டுக்கு போய் பார்த்தேன். சோனா குருவி இறந்து போய் கிடந்துச்சு. அதான் அதோட முட்டையை எடுத்துக்கிட்டு வந்தேன். கோரி, அதுவும் ஒரு உயிர் தானே, அதையும் பாதுகாப்போமே. இப்ப சோனா குருவியோட முட்டை எங்க போய் விழுதுன்னு பாரு. இப்படி சொல்லிட்டு கோரி காலால முட்டையை உடைக்க போச்சு. ஆமா காலு, இதுல எந்த முட்டை நம்மளோடது, எந்த முட்டை சோனா குருவியோடது? 2 முட்டையும் ஒரே மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு 2 முட்டையும் ஒரே மாதிரி இருந்ததால கோரிக்கு குழப்பம் வந்துடுச்சு. எனக்கு என்ன தெரியும்? ராத்திரி இருட்டுல கொண்டு வந்து வச்சேன். எந்த பக்கம் வச்சேன்னு எனக்கே மறந்து போயிடுச்சு. அடடா, இப்ப வேற வழியே இல்ல. இந்த 2 முட்டையையும் நான் தான் அடக்காக்கணும். இப்ப காலுக்காக சந்தோஷமா வெளியே கிளம்பி போச்சு. இப்படி கிளம்பின காலு கோரிக்காக உணவு தேட அதுக்கு ஒரு கொய்யா பழம் கிடைச்சது. இன்னைக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்குது. இப்படி சொன்ன காலு கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டு கோரி கிட்ட போச்சு. கோரி, இங்க பாரு, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. ஆஹா, கொய்யா பழம். இன்னைக்கு ஏதாவது பழம் சாப்பிடணும் போல இருந்தது. சரியா கொண்டு வந்துட்டேன். இந்த காலுவை யாருன்னு நினைச்ச? சரி சரி, எனக்கான உணவை தேடிக்கிட்டு இருட்டுறதுக்குள்ள வந்துடு. கழுகு ஒண்ணு நம்ம கூட்ட சுத்தி அடிக்கடி பறந்துகிட்டே இருக்கு. கவலைப்படாத, நான் உணவு எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். மறுநாள் பொழுது விழுந்துச்சு. அன்னைக்கு காலையில ஒரு முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்துச்சு. அது சோனா குருவியோட குழந்தை. பார்க்க ரொம்பவும் அழகா இருந்தது. அது கோரிய பார்த்து இப்படி கூட்டதும் கோரி பாஞ்சு வந்து அதை அணைச்சுக்கிச்சு. நான் தாண்டி உன் அம்மா, நானே தான் உன் அம்மா. கோரி, குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. காலு, நான் உண்மையை சொல்றேன். எனக்கு கூட இந்த குழந்தை மேல ரொம்ப அன்பு வந்துடுச்சு. எனக்கு என்னவோ இது நம்ம குழந்தை மாதிரியே இருக்கு. நீ உணவை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வா. சாயங்காலத்துக்குள்ள அந்த முட்டையில இருந்து குழந்தை வெளியில வந்துரும்னு நினைக்கிறேன். பிறகு காலு உணவு தேட பறந்து போச்சு. அப்போ ஒரு மரத்து மேல கிளி உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு அங்க போச்சு. காலு, சோனா குருவி செத்து போனது உனக்கெல்லாம் தெரியும். ஆனா ஒரு விஷயத்த நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கிளி, என்ன விஷயம்? நீ கூட ரொம்ப சோகமா இருக்க. காலு, சோனா குருவி ஒரு நாள் என்கிட்ட வந்து அது முட்டையை கொடுத்து பாதுகாக்க சொல்லுச்சு. ஆனா அப்ப என்னால அதை பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கிளி, சோனா குருவியோட முட்டைய நான் எடுத்துக்கிட்டு போய் என் கூட்டுல தான் வச்சிருந்தேன். இன்னைக்கு அதுல இருந்து குழந்தையும் வந்துருச்சு. அப்படியா காலு? உண்மையாவா சொல்ற? ஆமா, நீ இப்ப என் கூட்டுக்கு வந்தா கூட சோனா குருவியோட குழந்தைய பார்க்கலாம். இதை கேட்ட கிளிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காலு, சீக்கிரம் கிளம்பு. இப்பவே எனக்கு சோனா குருவியோட குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு.
கொஞ்ச நேரம் பொறு, நான் போய் உணவு தேடிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் போகலாம். நீ எந்த உணவையும் தேட வேண்டாம், என்கிட்ட நிறைய பழங்கள் இருக்கு, அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போவோம். அதை நீங்களும் சாப்பிடலாம், குழந்தையும் சாப்பிடலாம். கிளியும் காலுவும் அங்கிருந்து புறப்பட்டாங்க. அவங்க எப்ப கூட்டுக்கு வந்தாங்களோ அப்ப காலுவுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருந்துச்சு. அதாவது கோரியோட முட்டையில இருந்து குழந்தை பிறந்துடுச்சு. காலு, நம்ம பையனை பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கான். அம்மாவை அப்படியே உரிச்சுக்கிட்டு வந்திருக்கான். அங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. காலு, கோரி, நான் தினமும் மாலை நேரத்துல பழங்களை கொண்டு வந்து தரேன். அத சோனா குழந்தைக்கு உங்க குழந்தைக்கு கொடுங்க. அப்பவாவது என் மனசுக்கு அமைதி கிடைக்குதான்னு பாப்போம். ஆனா சோனா குருவியோட முட்டையை பாதுகாத்து நீங்க 2 பேரும் பெரிய நல்ல காரியம் பண்ணிட்டீங்க. இப்படி சொல்லிட்டு கிளி தன்னோட கூட்டுக்கு பறந்து போச்சு. காலும் கோரியும் சோனா குருவியோட குழந்தைய தங்களோட குழந்தை போலவே பாத்துக்கிட்டாங்க. இப்பெல்லாம் சோனா குருவியோட குழந்தை கூட விளையாட கிளி, புறா இப்படி எல்லா பறவைகளும் காலு கூட்டுக்கு போயிடுறாங்க. போறவங்க கை நிறைய பழங்களையும் உணவுகளையும் கொண்டு போறாங்க. அந்த கூட்டுல இப்ப சந்தோஷத்துக்கு குறையவே இல்லை. இதையெல்லாம் சொர்க்கத்துல இருந்து பார்த்த சோனா குருவியோட ஆன்மா ஆனந்த கண்ணீர் விட்டுச்சு.